பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எபேசியர் 2 அதிகாரம் 3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் முற்காலம் பிற்காலம் என்று ஒன்றை சொல்லுகிறார். அதாவது முற்காலத்தில் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு முன்பாக, ஆண்டவர் நம்மை கிருபையாய் அவரோடு சேர்த்து கொள்வதற்கு முன்பாக நாம் எல்லோரும் எப்படி இருந்தோம் தெரியுமா? நம்முடைய மாம்ச இச்சையின்படிதான் செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய மாம்சமும் மனசும் எதை விரும்பினதோ அதை செய்தோம். அது சரியா தவறா என்று யோசிப்பதில்லை. அது ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா என்று யோசிப்பதில்லை. நாம் மனசும் மாம்சமும் விரும்பினங்களை செய்து நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தோம் என்றால் கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார். அந்த ரத்தம் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடைய சம்பத்து என்று மாற்றிவிட்டது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இதற்கு முன்பாக உங்களுடைய மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்திருக்கலாம், மாம்ச இச்சையை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது கிருபையாய் உங்களை ரட்சித்து விட்டார், இரத்தத்தினால் கழுவி விட்டார். நீங்கள் இப்பொழுது கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, உன்னதத்தில் வாசமாய் இருக்கிற கர்த்தாதி கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யாமல் இருப்பதுதான் தேவ பிள்ளைக்கு அழகு. நீங்கள் இன்றைக்கு வரையிலும் என் மாம்சம் இதைத்தான் வாஞ்சிக்கிறது, என்னுடைய மனசு இதைத்தான் வாஞ்சிக்கிறது, அதன் மேல்தான் ஏக்கமாய் இருக்கிறது என்று நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை இன்றைக்கும் செய்யாமல் உங்கள் மாம்சம் என்ன சொல்லுகிறதோ, உங்களுடைய இச்சை, உங்களுடைய மாம்சத்தின் இச்சை என்ன சொல்லுகிறதோ அல்லது உங்களுடைய மனசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இரக்கம் வைத்து உங்களை மீட்டு இம்மட்டும் உங்களை பாதுகாத்து வருகிறதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த நாளில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை, மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கொண்டிருந்த நம்மை, தண்டனைக்கு என்று நியமிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் அவருடைய சுய இரத்தத்தை தந்து அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் நம்மை மீட்டு இன்றைக்கு உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறாரே. இந்த மேன்மையான அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள நாம் ஒரு காரியத்தில் கவனமாய் இருக்க வேண்டும். மாம்சம் சொல்வதையோ மனசு சொல்வதையோ அல்லது மாம்சத்தின் இச்சை சொல்வதையோ நிறைவேற்றாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய பிள்ளை என்று சொல்லும் அளவிற்கும் அவரை பெருமைப்படுத்தும் அளவிற்கும் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,